ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 6 மாதம் முழுவதும் கர்த்தர் தன்னுடைய கண்ணின் மணியை போல காத்து இந்த 7வது மாதத்தின் தொடக்கத்திலும் இந்த நாளை காண தந்த கிருபைக்காகவும் அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஏனென்றால் கடந்த 6 மாதங்களில் நடந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எத்தனையோ விபத்துகள், ஆபத்துகள், இயற்கை சீற்றடிவுகள், பேரழிவுகள், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை கண்ணின் மணியை போல காத்து இந்த 7வது மாதத்தையும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆகையால் இனிவரும் காலங்களிலும் கூட என்ன காரியம் என்று நடப்பது என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவனுடைய கிருபை நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறபடியால் தேவன் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் கடந்த 6 மாதங்களும் ஏதாவது ஒரு காரியத்தினால் நாம் முடங்கி போயிருந்தோமானால் இந்த 7வது மாதத்தில் ஆண்டவர் கொடுக்குகிற வாக்குத்தத்தம் எழுந்து நட. ஆம் பிரியமானவர்களே, இங்கே செய்தியின் தலைப்பு எழுந்து நட. ஏனென்றால் நம்ம அநேக காரியங்களில் நம் கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் என்ற காரியங்களினால் முடங்கி போய் விடுவோம். நாம் எந்த வேலையும் செய்ய பிரியம் இல்லாதவர்களாக, மனமற்றவர்களாக, சோம்பேறித்தனமாக, ஏனோதானம் என்று ஆழ் மனதில் கவலை நம்மை ஆழ்த்துகிறதுனால் அப்படி இருப்போம். ஆனால் வேதாகமத்தில் நம்மை விட அதிகமான கவலை கொண்ட மக்கள் எல்லாம் தேவன் குறித்து வைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் அந்த கவலையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக ஆண்டவர் கூறிய ஒரே வார்த்தை எழுந்து நட என்பதுதான். பிரியமானவர்களே, இந்த 7வது மாதத்தின் வாக்குத்தத்தம் எழுந்து நடும். நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சோகத்தை விட்டு எழுந்து நடக்க வேண்டும் என்று தேவன் கூறுகிறார். அதற்கு ஆதாரமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை நாம் பார்க்கலாம். இங்கு மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 23 வரையும், பிற்பாடு 35 முதல் 44 வரையும் இந்த சம்பவம் குறிக்கப்பட்டுள்ளது. இங்கு 22, 23 பார்த்தீர்கள் என்றால் மார்க் 5ஆம் அதிகாரம், அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்து நிமித்தமாக வெகுஜன கூட்டங்களினால் சூழப்பட்டு இருக்கிறார். அப்பொழுது யவீரு என்னும் ஒரு ஜெப ஆலய தலைவன் வந்து, என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறார், நீர் கண்டிப்பாக வந்து அவரை தொட்டு குணமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். விரும்பி கேட்டுக்கொண்டபடியினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி, நான் வந்து குணமாக்குகிறேன் என்று அவரோடு சென்று கொண்டிருக்கிறார். அதற்குள்ளாகவே கடுமையான கூட்டம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நெருக்கி கொண்டிருக்கிறது. இடைப்பட்டத்தில் ஒரு சம்பவம், ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய ஆலய ஓரத்தை தொட்டு தன் உதர ஊரல் நீங்கி சுகம் பெற்று கொண்டாள். அவளை பார்த்து, மகளை திறன்கொள், விசுவாசம் ரட்சித்தது என்று சொல்லி அந்த கான்வர்சேஷன் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 23வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரை இருக்கிறது. இப்படி இந்த இடைப்பட்ட நேரத்தில் யவீரு என்ற ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து வந்து கூறுகிறார்கள், நீ போதகரை துன்பப்படுத்த வேண்டாம், உன் மகள் இறந்து போய்விட்டாள் என்று. இதனால் யவீரு அதிக துக்கம் அடைந்தார். ஐயோ, நான் போதகரை இதற்கு முன்பு சற்று கூப்பிட்டிருந்தேனே, உடனே வந்திருந்தால் என் மகள் பிழைத்திருப்பாளே, என் சிறு பெண், அதிகமாக நேசித்த என் பெண் என்னை விட்டு சென்று விட்டாளே என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். பிற்பாடு அவர் பேதுரும், யாக்கோபும், யோவானையும் கூட்டிக் கொண்டு மற்றவர்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற சொல்லி அவர் சென்ற பொழுது எல்லாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவரிடம் கூறினது, கலங்காதீர்கள், இந்த பெண் நித்திரையா இருக்கிறாள் என்று. அதை கேட்டு எல்லாரும் சிரித்தார்கள். ஆனாலும் தேவன் அங்கு பேதுரு, யாக்கோபு, யோவானையும் கூட்டிக் கொண்டு அந்த சிறுபெண் இருக்கும் இடத்தில் வீட்டிற்குள் சென்றாள். அவள் மரித்த சடலமாக அங்கே கிடைக்கிறார். அவளை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார். மார்க் 55:41, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தா குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். 44, உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவராய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரியமானவர்களே, இங்கு மரித்து போன நிலையில் இருந்த ஒரு சிறுமி, அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை. எப்படி இவள் அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் கொடுத்து எழுந்து நட என்று கூறினார்.
எவ்வளவோ வீக்னஸ் மூலமாக தான் அந்த பெண் எழுந்து இறந்திருப்பாள். ஆனாலும் ஆண்டவர் உயிர் கொடுத்தவுடன் எழுந்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நான் என்னுடைய வீக்னஸ் எல்லாம் நீங்கின பிறகு நடப்பேன் என்றெல்லாம் சொல்லுவதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. தாயும் தகப்பனையும் சொல்லுவதற்கு இடம் கொடுப்பதே இல்லை, இடவில்லை. உடனே சிறுபெண்ணை எழுந்து நட என்று சொல்லும் பொழுது எழுந்து நடந்தார். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நிற்கதியற்ற நிலைமை, இனி எதிர்பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது, இந்த சிறுபெண்ணின் இறந்த சடலை போல் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து எழுந்து நட என்று கூறுகிறார்கள். பிரியமானவர்களே, அவர் கரம் பிடித்து தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடம் கேளுங்கள், ஆண்டவரே, என்னுடைய நிர்பந்தமான நிலையிலிருந்து மரித்து போயிருக்கிற ஒரு நிலைமையிலிருந்து என்னை நீ தூக்கிவிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் கை நீட்டி தூக்கிவிட்டு எழுந்து நட என்று கூற வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படி வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டளையிடுவது, தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில் கட்டளையிடுவது, ராஜாக்களின் நியாயாதிபதிகளின் வாழ்க்கையில் கட்டளையிடுவது, தலைவர்களின் மத்தியில் எழுந்து நடக்க வேண்டும். அவர்கள் ஏன் எழுந்து நடக்க வேண்டும் என்று கூறினார்கள் என்று முன்பாது உள்ள கண்டிஷன்ஸ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், எழுந்து நடக்கவே முடியாது என்று ஒரு சோர்ந்து போன ஒரு நிலைமையில் தான் இருந்திருப்பார்கள். மனம் கலக்கத்தினால் பயத்தினால் பீடிக்கப்பட்டு இருந்திருப்பார்கள். ஆனாலும் தேவாதி தேவன் உரைப்பது நீ எழுந்து நட. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்தமாக எழுந்து நட என்ற ஒரு சொற்றொடரை வைத்து நாம் அநேக காரியங்களை நாம் சிந்திக்கலாம். அதே போல் நாமும் ஒடுங்கி கிடக்க அவசியமே இல்லை. ஏனென்றால் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் மரித்து போனவர்களுக்கும் உதவி செய்த தேவன் நம்மையும் எழுந்து நிமிர்ந்து நடக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவது ஆபிரகாமின் வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம். இங்க ஆபிரகாமின் வாழ்க்கையில் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஆனால் லோத்து ஆபிரகாமினுடைய சகோதரின் மகள். இங்கு லோத்து ஆபிரகாம் கூடவே வந்து கொண்டே இருக்கிறார். லோத்து ஆபிரகாமுக்கு ஒரு மகனை போலதான். ஐயால் அதை அவர் அதிகமாக நேசித்து அவரோடு கூட அளவலாவி எல்லாம் இருந்திருக்கிறார்கள். ஆனாலும் லோத்து மந்தை மேய்ப்பதற்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பதற்கும் பிரச்சனை வந்தபடியினால் லோத்து ஆபிரகாமின் சொற்படி பிரிந்து செல்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் அதிக துக்கப்பட்டு இருக்கிறார். என்னை ஒரு அதிகமாக நேசித்த மகனை போல் மகன்தான், என் சகோதரின் பையன்தானே, என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாரே என்றெல்லாம் அவர் கலங்கி கொண்டிருக்க பொழுது தேவன் இவ்வாறு கூறுகிறார். ஆதியாகமம் 13:17, நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கு தேவாதி தேவனின் வாக்கு தத்தம் இப்பொழுது ஆபிரகாமுக்கு வருகிறது. நீ உன் லோத்து பிரிவினையினால் முடங்கி கிடக்கக்கூடாது, நீ எழுந்து நட, தேசத்தின் அகலமும் நீளமும் அமட்டும் நடந்து திரி, அதை நான் உனக்கு தருவேன் என்று ஒரு வாக்குத்தத்த வசனத்தில் தருகிறார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய முடிந்து போன நிலைமையிலிருந்து எழுந்து நம்முடைய காரியங்களை நாமே கவனிக்கும் பொழுதுதான், நம்மை நாமே ஆசுவாசப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை தர வல்லவராக இருக்கிறார். இந்த காரியத்தில் நாமும் கூட நம்மை நாம் நேசித்தவர்கள் பிரிந்து சென்றிருக்கலாம். ஏனென்றால் இந்த காலத்தில் இப்பொழுது காலேஜ் அட்மிஷன்ஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு பெற்றோர்களின் அருமையான மகனோ மகளோ கல்லூரி படிப்புக்காக தொலைதூரத்துக்கு செல்லலாம், இல்லை வேலைக்காக பெற்றோரை பிரிய நேரிடலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த அருமையான மகனையோ மகளையோ சிறிது காலம் இழக்க கொடுத்த பெற்றோர்கள் அதிக மன கஷ்டத்தோடு இருப்பார்கள். இந்த ஆபிரகாமை போல மன நோவோடு இருப்பார்கள். அவர்களை பார்த்து தேவன் கூறுகிறது, நீ எழுந்து நட. ஏனென்றால் தேவன் நம்முடைய காரியங்களை கவனித்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறபடியால் நாம் எந்த ஒரு காரியத்திலும் முடங்கி போய் ஒன்றுமே செய்யக்கூடாது, செய்ய முடியாது, மகள் இருந்தால் இப்படி நடந்திருப்பேன், மகள் இருந்தால் இப்படி இருந்திருப்பேன் என்றெல்லாம் நாம் கணக்கு போட்டுக்கொண்டு நாம் வெறுமனே சோம்பித்திருக்க ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். லோத்து ஆபிரகாம் வீட்டை பிறந்தபடிதான் அவருக்கு வேண்டிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பிரிவினை என்னும் சோர்வினால் தாக்கப்பட்டு இருக்கும் பொழுது அதை நாம் எழுந்து நடக்க வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியம், இந்த லோத்தையும் எழுந்து புறப்பட்டு போ என்று ஒரு கட்டளை வருகிறது.
இங்கு லோத்து சோதம் குமாரா பட்டணத்தை தெரிந்து கொண்டார். அங்கு சோதம் குமாரா பட்டணத்தில் உள்ள மக்கள் அதிக பொல்லாத மனிதர்களாக இருந்தார்கள். தூதர்கள் வந்து அந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது லோத்துக்கு மட்டும் தேவனின் கண்களில் கிருபை கிடைத்தது. அப்பொழுது அந்த தூதர்கள் அவசரப்படுத்தி கொண்டிருந்தார்கள். சீக்கிரமாக இந்த இடத்தை விட்டு சென்றுவிடு, நீ இருக்கும் வரை நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க முடியாது என்று கூறினார்கள். ஆதியாகமம் 19:15. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியை இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இங்கு அழிவிலிருந்து தப்பத்தக்கதாக நாம் எழுந்து நடக்க வேண்டும். இந்த லோத்து எப்படி இந்த சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று அவருக்கு தெரியாமல் இருந்தது. ஆனாலும் தேவன் கிருபையாக இருக்கிறபடினால் அந்த 2 தூதர்களும் அவர்களை துரிதப்படுத்தி, நீ எழுந்து புறப்பட்டு போ, இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ, உன் 2 குமார்த்திகளையும் மனைவியும் கூட்டிக் கொண்டு போ என்று அதிகமாக துரிதப்படுத்தினார்கள். பிரியமானவர்களை, நமக்கு வரும் அழிவிலிருந்து தண்டலிலிருந்து தப்ப நாம் பொல்லாதவர்களின் கூட்டத்தை விட்டு எழுந்து முன்னேற வேண்டும். நாம் பொல்லாத காரியங்களிலும் பொல்லாத காரியங்களிலும் சிக்குண்டு கிடந்து இருந்தால் நமக்கு வரும் தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. இங்கு லோத்து சோதம் குமார மக்கள் அதிக பொல்லாதவர்களும் துர்க்குணருமாய் இருந்தார்கள். அந்த பட்டணத்தை விட்டு அவர் புறப்பட்டு சென்றால்தான் அவர் வரும் தண்டையிலிருந்து அவர் உயிரை காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதற்கு அவர் எழுந்து நடக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்களும் ஏதாவது ஒரு துர்க்கணத்தில் பொல்லாதவர்களோடு இல்லை பொல்லாத காரியங்களோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறீர்களா? தேவன் உங்களை பார்த்து கூறுகிறார், எழுந்து நட, எழுந்து புறப்பட்டு போ. நாம் அந்த துன்மார்க்கரின் சந்ததியிலிருந்து நாம் புறப்பட்டு போகும்பொழுதுதான் நம்முடைய உயிர் காப்பாற்றப்படும். நாம் டிவி நிகழ்ச்சிகளில் அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எப்படி சிறு பையன்களும் பெண்களும் பொல்லாத கூட்டத்தில் இருந்து அகப்பட்டு கொண்டு அவர்கள் குடித்து வெறித்து காம விகார செய்களில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவர்கள் நம்பினவர்களாலே அவர்கள் கொல்லப்பட்டு விடுகிறார்கள். காரணம், அந்த துன்மார்க்க உலை அவர்களை கொண்டு போட வலியதாக இருக்கிறது. ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர்களே, யுவதிகளே, நீங்களும் கூட துன்மார்க்க வலையில் இருந்து மீட்டெடுக்க முடியாமல் இருக்கிறீர்களோ? தேவனிடம் மன்றாடுங்கள். தேவனே, எனக்கு எழுந்து நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை விடுவித்து லோத்தை அழிவிலிருந்து காப்பாற்றினது போல உங்களையும் உயிர் சேதத்திலிருந்து காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்தது ஆகார். இங்கு ஆகார் என்பவள் அந்த ஆபிரகாமின் எகிப்து தேசத்து அடிமை பெண்ணாக இருந்தாள். இங்கு ஆபிரகாமுக்கு அதிக நாள் குழந்தை இல்லாத இருந்த பொழுது ஆகாரோடு சேர்ந்த பொழுது இஸ்மவேலை பெற்றெடுத்தாள். அது அதிக மகிழ்ச்சியாக இருந்தது ஆபிரகாமுக்கு. குழந்தை இல்லாத எனக்கு எப்படியோ ஒரு குழந்தை யார் மூலமாகவோ வந்து விட்டது என்று அவர் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னபடி வாக்குத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கும் சாராய் மூலம் சாராயிடத்திலிருந்து பிறந்தார். அப்பொழுது சாராய் அந்த ஈசாக்கை இஸ்மவேல் கேலி பண்ணுகிறதை கண்டு இந்த அடிமை பெண்ணை விடும் என்று துரத்திவிடும் என்று சொன்னார். அப்பொழுது இது அதிக துக்கமாக இருந்தபடியினால் தேவன் ஆபிரகாமை நோக்கி, நீ சாராள் சொன்னதை குறித்து துக்கப்பட வேண்டாம், நீ ஆகாரையும் அந்த இஸ்மவேலையும் இந்த இடத்தை விட்டு அனுப்பிவிடு, அடிமை பெண்ணின் மகன் சுதந்திரவாளியோடு கூட இருப்பதில்லை என்று கூறுகிறார். இப்பொழுது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அந்த பிள்ளையாண்டனையும் ஆகாரையும் ஒரு துருத்தியும் தண்ணீர் மட்டும் கொடுத்து அனுப்பிவிட்டார். அங்கு ஆகார் பெயர்சபா வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். அங்கு துருத்தியில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பிறகு அந்த பிள்ளை தாகத்தினால் அதிகமாக அழுகிறது. அப்பொழுது தேவதூதன் ஆகாரை பார்த்து, நீ கலங்காதே, தேவன் பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று. ஆகாரும் பிள்ளை சாகுவதை நான் பார்க்க முடியாது என்று சற்று தூரத்தில் இருந்து அமர்ந்து கொண்டார். அப்பொழுது தேவதூதன் ஆகாரை கூப்பிட்டு கூறியது, ஆதியாகமம் 21:18, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவளை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பிரியமானவர்களே, இங்கு தேவதூதனின் கட்டளை எந்த பிள்ளை சாக வேண்டும், சாவதை பார்க்கக்கூடாது என்று நினைத்து எதிர்காலத்தை குறித்து
கலங்கி கொண்டிருந்தாலோ அந்த பிள்ளையை நீ எழுந்து கரம் பிடித்து கொண்டு புறப்பட்டு செல், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆம், தாகத்தை தீர்ப்பதற்காகவும் கூட ஒரு நீரூற்று புறப்பட செய்தது. ஆம் பிரியமானவர்களை, நாமும் கூட நம்மை நேசித்தவர்களிலிருந்து நம்மை துரத்தி விடப்பட்டு இருக்கலாம். ஒரு காலத்தில் நம்மை மிகவும் நேசித்தவர்கள் இப்பொழுது அவர்கள் பார்வையில் மிகவும் அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கலாம். நாம் என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கலாம். இங்கு ஆகாரின் கணிப்பு, ஆபிரகாம் மிகுந்த செல்வச்சிமானாக இருந்தபடியினால் எப்படியும் தனக்கும் சொத்தில் ஒரு பங்கு உண்டு, இஸ்மவேலும் பெரிய செல்வச்சிமானாக ஆவான் என்றெல்லாம் கனவு கொண்டு இருப்பாள். ஆனால் ஆகார் ஆபிரகாம் விட்டு சென்ற பொழுது வெறும் ஒரு துருத்தியும் தண்ணீர் மட்டும்தான் கிடைத்தது. எந்தவித காரியங்களும் கூட எடுத்து செல்ல முடிந்ததா என்று தெரியாது. ஆகையால் எல்லாவற்றையும் இழந்த ஆகார் தனிமையில் வாடி கதறிக்கொண்டிருந்தாள். நான் மட்டும் ஏன் உயிராழ வேண்டும்? இந்த பையனும் செத்து போனால் நல்லது, எதற்கு வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று வாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் பார்த்து, நீ எழுந்து பையனின் கையை பிடித்து கொண்டு நட என்றார். பிரியமானவர்களே, நாமும் கூட நமக்கு பிரியமானவர்களால் ஒதுக்கப்பட்டு நாம் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று ஆகாரை போல நாம் கலங்கி தவிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை பார்த்து கொள்கிறார். நீ எழுந்து நட, பிள்ளையின் கையை பிடித்து கொண்டு எழுந்து நட, அவனை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆம், எந்த காலத்திலும் எத்தனை சோதனை வந்தாலும் நம்மை நேசித்தவர்கள் நம்மை விட்டு எடுப்பட்டாலும் நாம் தற்கொலை எண்ணத்திற்கு நேராக போகவே கூடாது. இஸ்மவேலை நீங்கள் பார்த்தீர்களா? தேவன் அவரையும் ஒரு பெரிய ஜாதியாக்கினார். என்று அரபு தேசத்தில் இஸ்மவேலர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒருபோதும் மாறாது. அதற்கு முக்கியமான காரணம் நாம் கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து நடக்க வேண்டும். தேவன் எனக்கு இதை செய்தால் மட்டும்தான் இந்த காரியத்தை நடக்க முடியும், நான் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நாம் எந்த காரியத்தையும் ஒரு சாதாரணது போல் எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையும் ஒரு செழிப்பான வாழ்க்கையாக மாற முடியும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்தது யாக்கோபும் கூட தன்னுடைய தனிமை நிலைமையை உணர்ந்தவராக இருந்தார். யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் கூட ஏசா தன்னை கொண்டு விடுவார் என்று அஞ்சினபடியினால் ஈசாக்கின் கட்டளையபடி அங்கு கானானியன் தேசத்தின் பெண் கொள்ளாமல் உன் தாயின் சகோதரனாகிய லாபானிடத்திற்கு போய் அவருடைய குமார்த்திகளில் பெண் கொள் என்று கட்டளையிடப்பட்டார். இப்பொழுது யாக்கோபு எல்லாவித ஆசீர்வாதத்தையும் பெற்றவராலும் தனியனாக விடப்பட்டு வெறுங்கையனாக அங்கு சிரியா தேசத்துக்கு புறப்பட போகிறார். ஒரு கல்லை எடுத்து படுத்து முழுகி கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய தரிசனத்தை கண்டார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அது தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குள்ளா இருந்தார்கள். அதில் உச்சியில் ஆண்டவர் இருந்து, நான் உன்னை கரம் பிடித்து காத்து கொள்ளுவேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அப்பொழுது யாக்கோபு திடப்பட்டு எழுந்து நடந்தார். ஆதியாம் 28:18. அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையும் கூட தேவன் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். ஆனாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற சற்று தாமதமாகும் பொழுது அதிக ஏமாற்றுகள், இழப்புகள், வெறுங்கையினாக யாக்கோபை போல துரத்தப்பட்டது போல் இருக்கும். ஆனால் சோர்ந்து போகக்கூடாது. யாக்கோபும் கூட என்ன செய்வதென்று அறியாமல் ஒரு கல்லை தான் தலைக்கு வைத்து ஒருங்கிக் கொண்டிருந்தார். ஆனாலும் தேவன் தரிசனம் தந்த பிறகு அந்த ஒடுக்க நிலையிலிருந்து, சோர்விலிருந்து எழுந்து புறப்பட்டு மறுபடியும் அங்கு சிரியா தேசத்துக்கு போகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு கொடுத்திருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு சற்று கால தாமதமாகும். அந்த கால தாமதமாகும் பொழுது அதிக சோர்வுகள், மனக்கசப்புகள், ஏமாற்றங்கள் நமக்குள் வரும். ஆனால் அதை கண்டு நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய காரியத்தை நோக்கி முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். இங்கு யாக்கோபும் கூட எழுந்து அங்கு பதாந்தாராமுக்கு செல்கிறார். அங்கு அவருடைய வாழ்க்கை மறுபடியும் ஏராளமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் தான். ஆனாலும் அவர் திரும்பி வரும் பொழுது 2 பரிமாண
பரிவாரங்களோடு திரும்பி வந்தார். ஏராளமான ஆடுகள், மாடுகள், செல்வச் செழிப்புகள். பிரியமானவர்களே, இங்கு வாக்குத்தத்தம் பெற்ற யாக்கோபு தகப்பன் வீட்டிலிருந்து துரத்தி விடப்படும் பொழுது அவர் தகப்பனுடைய ஆசீர்வாதம் தான் தனக்கு வேண்டும் என்று அங்கேயே முடங்கி கிடக்கவில்லை. அவர் சென்று விட்டார். எழுந்து அங்கு அந்த தகப்பனுடைய வீட்டை விட்டு கானான் தேசத்தை விட்டு அங்கு பதான் அரமுக்கு செல்கிறார். அங்கு பல்வேறு துன்பங்களை சகித்த பின்பு திரும்பி வந்து 2 பரிவாரங்களோடு அங்கு கானான் தேசத்தை சுரந்தி கொண்டிருந்தார். வரும் வழியில் அவருடைய சகோதரனாக ஏசாவோடும் கூட ஒப்புரவாகும்படி செய்தாராம். இன்றும் கூட கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டிருந்தவர்கள் யாக்கோபின் சந்ததியினர் தான், இஸ்ரவேலர் தான். நாம் எழுந்து நடக்கும் பொழுதுதான் தேவன் நமக்கு குறித்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக யோசுவாவை தேவன் எப்படி பலப்படுத்துகிறார் என்று. ஏனென்றால் இப்பொழுது மோசே மரித்து விட்டார். இங்கு யோசுவா தலைவராக இருக்கிறார். மோசையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் மிகவும் பலம் வாய்ந்த தீர்க்கதரிசியோடு இருந்தார். முகமுகமாக தேவனோடு பேசினார். தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பெற்றுக்கொண்டு வந்தார். ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்கு ஒழுங்குபடுத்தினார். செங்கடலை 2ஆக பிளந்தார். 10 வாதிகளினாலே எகிப்து தேசத்தை வாதிக்க மோசையின் மூலமாக தான் ஆண்டவர் செய்தார். மேலும் மன்னாவை வருஷிக்க பண்ணினார். அவர்களுக்கு வேண்டிய தண்ணீரை வருஷிக்க பண்ணினார். இப்பொழுது இந்த மகத்தான தீர்க்கதரிசி இறந்து போய்விட்டார். அடுத்த தலைமுறையாக யோசுவா இருக்கிறார். என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருந்தார். ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அப்பொழுது தேவன் யோசுவாவை குறித்து சொன்னது யோசுவா 1:2, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்று கூறினார். பிரியமானவர்களே, இங்கு மோசே மரித்து போனதினால் அந்த முடங்கி கிடக்க தேவன் அனுமதிக்கவே இல்லை. நீ எழுந்து போ, நான் மோசையோடு இருந்தது போல நானும் உன்னோடு கூட இருப்பேன். நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம், பங்கிடப்பட வேண்டிய தேசம் மிகவும் விஸ்தாரமாக இருக்கிறது என்று தேவன் நீ எழுந்து நட என்று யோசுவாவுக்கு தைரியம் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிரியமானவர்களை, மிகவும் அதிகாரம் உள்ளவர்களை, அதிக காரியங்களை செய்தவர்களை நாம் தலைவராக பெற்றிருந்து அவர்களை இழக்க கொடுக்கும் பொழுது அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருப்போம். அவர் இருந்தால் இப்படி செய்திருப்பாரே, இவர்கள் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே, இப்பொழுது நான் என்ன செய்வது என்று நாம் யோசுவாவை போல முடங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் பார்த்தது சொன்னது, என் தாசனாகிய மோசே இப்பொழுது மரித்து போனால் நீ எழுந்து நட, இந்த தேசத்தை பங்கிடு என்று தேவன் கூறுகிறார். நாம் அருமையானவர்களை இலக்கு கொடுத்த துக்க சாகரத்தில் மூழ்கி இருக்கும் பொழுது அதிலே மூழ்கி நம் வாழ்நாளை கழித்து விடாதபடி நாம் எழுந்து நடக்க வேண்டும் என்று தேவன் கிருபை செய்கிறார். கடைசியாக நம் நகோமியின் வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது, நகோமி மோவாப் தேசத்தில் இருந்த பொழுது தன்னுடைய 2 குமாரர்களையும் கணவரையும் விலக்கு கொடுத்தார். 10 வருடங்கள். இவருடைய 10 வருடங்களில் எங்கு பஞ்சம் பிழைக்க சென்றார்களோ, எங்கு நன்றாக வாழ்வேன் என்று நினைத்து சென்றார்களோ அங்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். ஆனால் நகோமி இப்பொழுது ஒரு தீர்மானம் செய்கிறார். நான் பெத்லேகேம் என்ற ஊருக்கு செல்லுவேன், நான் இங்கேயே சாக வேண்டாம் என்று, என் கணவர் மரித்த இடத்திலே நானும் சாக வேண்டும், என் 2 குமாரனும் மரித்த இடத்திலே சாக வேண்டும் என்று நினைக்காமல் எழுந்து பெத்லேகேமுக்கு நேராக வந்தார். லூத் 1:6. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவருடைய ஆகாரம் அறிந்தார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. பிரியமானவர்களே, இங்கு நகோமியின் டிசிஷன் அப்பத்தின் வீட்டை நோக்கி செல்வதுதான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இழப்புகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணாகும் பொழுது, காணல் நீராகும் பொழுது இங்கு நகோமியை போல நாம் எழுந்து அப்பத்தின் வீடாகி பெத்லேகேமுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். நகோமி எழுந்து நடந்ததினால் தான் அங்கு பெத்லேகேமில் வந்த பொழுது ரூத்துக்கு ஒரு நல்ல வாழ்வை தேவன் கிடைக்க அனுக்கிரகம் பண்ணினார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்திருந்த எல்லா காரியங்களையும் தோல்வியா, ஏமாற்றமா, கவலை வேண்டாம்.
அந்த கவலையை விட்டு எழுந்து நடங்கள். நகோமியைப் போல அப்பத்தின் வீடாகிய பெத்லேமுக்கு ஓடி வாருங்கள். தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். கடைசியாக எரேமியா தீர்க்கதரிசிக்கும் தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் யூத ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பல்வேறு தேசங்களில் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி அதிக துக்கமாக இருந்தார். எவ்வளவு நல்ல தேசம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். இந்த தேசத்திலிருந்து எப்படி அவர்கள் எடுத்து செல்ல முடியும்? ஆண்டவர் இவ்வாறு செஞ்சுவிட்டாரே, என்ன செய்வது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. எரேமியா 18:2, நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் துன்மார்க்கத்தனத்தினால் அவருடைய ராஜ்யத்தை இழந்து சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி குயவன் வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கே குயவன் ஒரு பானையை வணந்து கொண்டிருந்தான். அது கெட்டு போயிற்று. மறுபடியும் அதை சீர்திருத்தி வணைந்தான். அப்பொழுது தேவன் கூறினது, இந்த பானையை சீர்திருத்தி குயவன் வணைந்தது போல நாங்களும் உங்களை வணைய எனக்கு அதிகாரம் இல்லையா என்று கேட்கிறார். எழுந்து நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை வணைய சித்தமாக இருக்கிறார். நாம் எழுந்து நடக்கும் பொழுதுதான் தேவன் அவருக்கு பிரியமான பாத்திரமாக வணைய சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாருக்கும் கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஏமாற்றங்கள் வரும். ஆனால் அதில் நாம் மூழ்கி விடாதபடி இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்மை கீழ்ப்படுத்துகிற, சிறைப்படுத்துகிற எல்லா துக்கமான காரியங்களையும் விட்டு எழுந்து நடக்கத்தக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். உங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, இந்த ஜூலை மாதத்திலும் எங்களுக்கு எழுந்து நடை என்று கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக கொடாத ஸ்தோத்திரம். நாங்கள் எத்தனையோ காரியங்களினால் நாங்கள் முடங்கி போயிருக்கிறோம் கர்த்தாவே. அதையெல்லாம் விட்டு எழுந்து நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். ஆண்டவரே, ஆபிரகாம் லோத்தின் பிரிவினையினால் முடங்கி இருந்த பொழுது நீ எழுந்து தேசத்தின் கிழக்கு மேற்கு நட, அதை தருவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. அதற்காக கொடாக்கடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யாக்கோபு கூட தாப்பனிடம் ஆசீர்வாதம் பெற்றும் அந்த கானான் தேசத்தை விட்டு தனியனாக செல்லும் பொழுது தேவன் கூறினது, நீ எழுந்து சீரியா தேசத்துக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறினதுதான். அவர் திரும்பி வரும் பொழுது ஆண்டவரை 2 பரிவாரங்களோடு வந்தார் கர்த்தாவே. ஆண்டவரை நீ தான் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியா ஸ்தோத்திரம். லோத்து துன்மார்க்க சந்ததியிலிருந்து எழுந்து புறப்பட்டு போன பொழுது அவருடைய உயிர் காப்பாற்றப்பட்டது கர்த்தாவே. நாங்களும் கூட துன்மார்க்க உலகில் துன்மார்க்கரோடு இருந்திருந்தோம் என்றால், வலையில் இருந்தோம் என்றால், சிக்கப்பட்டிருக்க நேரத்திலிருந்து எழுந்து நடக்க உங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். தலித்தா கூமி என்று சொல்லி மரித்த சிறுப்பனை உயிரோடு எழுப்பி எழுந்து நட என்று சொன்னீரே. எங்களுடைய காரியங்களிலும் அநேக காரியங்கள் மறுத்தது போல் தோன்றுகிறது கர்த்தாவே. அந்த மரித்த காரியங்களை விட்டு நாங்கள் சோம்பி கிடக்காதபடி உம்முடைய கரத்தை நீர் எங்கள் கரத்தை பிடித்து எழுந்து நட என்று சொல்ல வேண்டும் என்று கெஞ்சிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, யோசுவா கூட மோசே மரித்த பொழுது முடங்கி கிடந்த பொழுது தேவன் கூறினது, எழுந்து நட, இந்த தேசத்தை பங்கிட்டு கொடு என்பதுதான் கர்த்தாவே. ஆண்டவரே, எரேமியா தீர்க்கதரிசி என் தேசமே இல்லாமல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டது கூட நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போய் அங்கு என் வார்த்தையை தெரிவிப்பேன் என்று சொன்னதுதான் கர்த்தாவே. ஆண்டவரே, கிறிஸ்தவராகிய நாங்கள் எந்த ஒரு காரியத்தினாலும் முடங்கி கிடக்க தேவையே இல்லை கர்த்தாவே. துக்கங்கள், கவலைகள், துன்பங்கள் வருந்தான். ஆனால் அதிலே நாங்கள் மூழ்கி போய்விடாதபடி உம்முடைய கிருபையினால் நாங்கள் எழுந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். எங்களுடைய கருத்தையும் பிரித்து தலித்தா கூமி என்று நீ சொல்ல வேண்டும் என்று கெஞ்சினோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் இந்த காரியத்தை நீர் வைத்துக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சினோம். எல்லா துதி கன மணி உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.